டேமச்சான் நேற்று பீச்சுக்கு போயிருந்தேன். என் எக்ஸ் உக்காந்து முழுக்கு சுத்து வித்துனுக்குறா. பாக்கிறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு மச்சான். முன்னாடி என்ன கல்யாணம் பண்ண என்ன ஜாலியா இருந்திருப்பா. ஆமா, நீ எதுக்கு பீச்சுக்கு போன? நான் அங்கதான் மச்சான் சுக்குக்கா பிரிக்கிறேன். ஈவினிங்களா? என்னங்க, உலகம் பூரா போய் தேடினாலும் என்ன மாதிரி மனைவி கிடைக்க மாட்டாங்க உங்களுக்கு. எனக்கு என்ன பைத்தியம் மாடி பிடிச்சிருக்கே, மறுபடியும் உன்ன மாதிரி தேட. பகல் கனவு பலிக்குமா சித்தி? பலிக்காதடி. நீ பணக்காரி ஆகுற மாதிரி கனவு கண்ட சித்தி. உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க நான் மட்டும் தான் இருக்கேன். அவன் ஒருத்திட்டு சொன்னாதான் ஊருக்கே சொன்ன மாதிரியே. மாமா, நான் இல்லனா கோழில என்னையா பண்ணும்? பாவம்யா. நீ இருந்தாதாண்டி நாங்க பாவம். எங்க அப்பா ஜாமான் வாங்கி வச்சுட்டு போனார்ல, அந்த ஜாமான் கொடுங்க. உங்க அப்பா ஜாமான் வாங்கி வச்சுட்டு போனதா? போயிருக்குமா? 300 ரூபா கொடுமா. 300 ரூபாயா? அண்ணாச்சி, எங்க அப்பா கிட்ட நான் 300 ரூபா காசு கொடுத்து அனுப்புனே. நீ உங்க அப்பன்ட்ட காசு கொடுத்து அனுப்புனா எனக்கு என்ன, கொடுத்து அனுப்பலனா எனக்கு என்ன? எனக்கு தேவை காசு. அண்ணாச்சிட்ட என்ன காசு வரல, காசு கொடுமா. காசு கொடுக்கலையா? அண்ணாச்சி, ஜாமான் வாங்க காசு கொடுத்து அனுப்புனா அவர் ஒயின் ஷாப்புக்கு காசு கொடுக்க போயிட்டாரா? அண்ணாச்சி, எப்படியும் ஒரு ஒயின் ஷாப்ல தான் இருப்பாரு. இப்பயே போய் கையோட புடிச்சு வந்துடுறேன். ஏமா ஜாமான கொடுத்துட்டு போமா. என்ன ஜாமான எடுத்துட்டு போயிட்டா? ஆனா ஜாமானுக்கு மட்டும் காசு ஒரு வரல. காலத்துல நண்பர்களா இருந்தவங்க எல்லாம் இப்ப வெறும் நம்பர்களா இருக்காங்க போன்ல. எல்லாம் சில காலம்தான். உங்களுக்கு எப்படி? கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ஹலோ, என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? தமிழ் தெரியாதா? பெரிய வெள்ளைக்காரி தானே. பாக்குறதுக்கு ஸ்டைலா இருக்கே. இங்கிலீஷ் தெரியும்னு நினைச்சேன். தெரியாது. சாரி. தங்களின் பெயர் என்ன? ஏய், எனக்கு 12th ரிசல்ட் வந்துருச்சு. எவ்வளவு மார்க்னு தெரியுமா? கேளுங்கடா. கேட்க முடியாதுடி. நீ கேட்கலனாலும் நான் சொல்லுவேன்டி. 559. இங்கிலீஷ் தெரியும்ல? எனக்கு சொல்ல தாங்க முடியலையே. இனிமே அக்காவுக்கு அறிவு இல்லைன்னு தப்பா பேசக்கூடாது. ரொம்ப பேசுறாளே. எந்த டவுட்டா இருந்தாலும் அக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? மண்ணு முட்டுக்கு வந்த வாழ்வ பாத்தியா? என்னடா சொன்ன? வாழ்த்துக்கள் சொன்னேன்க்கா. தேங்க்யூடா. அக்கா போயிட்டு வரேன். இந்த குந்தாணி எப்படிடா மார்க் எடுத்தா? பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குன்னு. இந்த கட்டரம்புக்கு கண்ணாடி ஒரு கேடு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ கேள்விப்பட்டேன். நீ கொஞ்சம் திமிர் பிடிச்சவன்னு. கொஞ்சம் திமிர் பிடிச்சானா? ஏய், இவனை உன்ட்ட தப்பா சொல்லியிருக்கான். நான் ரொம்ப தப்பு பிடிச்சேன். கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதுன்னு வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. நடக்கிறதுக்கு பாதை இல்லைன்னு ஒரே இடத்துல நிக்க கூடாது. நடந்து நடந்து நாம தான் பாதையை உருவாக்கணும். தம்பி, பொண்ணு வீட்டுக்காரங்க பேசுறாங்க. மாப்பிள்ளை ஏதாவது சொந்தமா சேர்த்து வச்சிருக்காரான்னு கேக்குறாங்க. சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லு. எவ்வளோ? 50,000 ரூபாய் கடன் வச்சிருந்தேன்ல, அது 5 லட்சமா சேர்த்து வச்சிருக்குன்னு சொல்லு. அவனை சேத்துல வச்சு இருக்குடி. என்ன உனர கோவமா இருக்க? என் பொண்டாட்டி எது பேசினாலும் எதிர்த்து பேசுறாடா. அப்போ தப்பு ஓ மேலதான்டா இருக்கு. நான் என்ன பண்ணேன்? நீ ஏன்டா பேசுற? அதனாலதானே ஏத்து பேசுற. என்னடா, என் புருஷன் கோவமா இருக்காரா? ஆமாண்டி, போய் அன்பா பேசி அவனை சமாதானப்படுத்து. சரி சரி. யோ, இனிமே நான் உன் கூட சண்டை போட மாட்டேன். ஏன் சாவ போறியா? செத்தா கூட உன் மடியில தாயா சாவேன். எதுக்கு? நீ கடவுள்கிட்ட போய் நான் கல்ல போய் சாப்பிட்டு வரேன். ஏம்பல நம்ம பையன் எங்க போறான்? வீட்டுல நான் சமைச்சு வச்சிருக்கேங்க, அவன் கடையில போய் வாங்கி திங்கறேன்ட்டு போறாங்க. அப்படியா? ஏன்டா டே, நான்லாம் வெளியூர்ல வேலை செய்யும் போது வீட்டு சாப்பாடு கிடைக்காதுன்னு எத்தனை நாள் தெரியுமா ஏங்கியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அம்மா கையில சாப்பிட்றதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரிப்புல அவங்க கிடக்குறான். நீ எனக்கு போடு, என்ன சமைச்சு வச்சிருக்க? உப்புமாங்க. எங்க ஆளை காணோம்? பாப்பா போய் நல்ல வீட்டில் சாப்பிட்டு வரலாம். உப்புமா சேமியா.